ஆளுநருக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை, கொடுத்தா கையெழுத்து போடுறது தான் வேலை. இன்று நம்ம நினைச்ச மாதிரியே இல்லை ஆளுநர் செஞ்ச மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியேன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு கொடுக்கறதா அவங்க வேலைன்னாங்க. அந்த சடங்கை செய்து வைப்பதா நீங்களே தவிர டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி நீங்க கிடையாது. இது இந்த அரசியலுக்காக இந்த கட்சிக்காக அதெல்லாம் மறந்துருங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சட்டப்படி நடந்துக்க வேண்டியது ஆளுநருடைய வேலை. தான் நியமிக்கிற கேபினெட்ல இருக்கக்கூடியவங்க குற்றமற்றவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல அப்படின்னா அந்த தார்மீக நெறிமுறைகளை எல்லா இடத்துலையும் காட்டணும், எல்லா மாநிலத்துக்கும் காட்டணும். கருத்து கணிப்புகள்ல 400 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிரும், 350 மேல. கருத்து கணிப்புகள்ல எனக்கு உடன்பாடே கிடையாது. கருத்து கணிப்பு என்கிற பேர்ல கருத்து திணிப்புல தான் பல பேர் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி கருத்து கணிப்பை நடத்துகிறவருடைய கொஸ்டினரியை வாங்கி பாருங்க. அந்த கேள்வியிலேயே அயோக்கியத்தனம் பல ஒளிஞ்சிருக்கும். நாங்கள் சர்வே எடுத்தோம், சயின்டிஃபிக்காக எடுத்தோம், அப்படி கணக்கு போட்டோம், இப்படி கணக்கு போட்டோம் சொல்லுவீங்க தவிர ஒத்த பேப்பரை வெளியே விடுங்க பார்ப்போம். போன வாரம் நம்ம ஒரு கரெக்டா பொன்முடி அவர்கள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது தொடர்பாக அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது மீண்டும் அமைச்சர் ஆவாராங்கிற கேள்விக்கு கண்டிப்பா கேபினெட்ல பரிந்துரைப்பாரு ஸ்டாலின், அவரு தான் அதோட டெசிஷன் எடுக்க வேண்டியவர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நான் அப்போ வந்து ஒரு குறுக்கு கேள்வி, ஆளுநர் சார் அப்படின்னு, ஆளுநருக்கு இதுல எந்த அதிகாரமும் இல்லை, கொடுத்தா கையெழுத்து போடுறதுதான் வேலை. நீங்க இன்று நம்ம நினைச்ச மாதிரியே இல்ல ஆளுநர் செஞ்ச மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியேன்னு சொல்லுங்க. அவரு அனுமதி மறுத்திருக்கிறார். திரும்ப தன்னுடைய அதிகார வரம்பை, அதிகார எல்லையை ஆளுநர் மீறான்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு அறநெறிகளுக்கெல்லாம் பயப்படுறவர், இப்படிதான் இருக்கணும் சமூகம், இப்படிதான் இருக்கணும் அரசமைப்பு சட்டம், அரசு இப்படிதான் இயங்கணும்னு இவ்வளவு யோக்கியமா பேசுற ஆளுநர் ஊழல் குற்றச்சாட்டுல கைதான துணைவேந்தரை இன்னும் பதவி விட்டு நீக்காம சஸ்பெண்ட் ஆகுங்க, அவரை போய் அரவணைக்கிற மாதிரி எவ்வளவு என்னுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வந்தீங்களே, அதுக்கு கவர்னர் வெட்கப்பட வேணாமா, தலகுனிய வேணாமா? இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன? பொன்முடிக்கு கொடுத்த ரிலீஃபை பொன்முடியோட மனைவிக்கு கொடுக்கல. ஏன்னா ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒருவேளை இவர் நிரந்தரமாக விடுதலையானால், அவருடைய விடுதலை உறுதிப்படுத்தப்பட்டால் ஈடு செய்ய முடியாத இழப்பு பொன்முடிக்கு தான், அவருடைய மனைவிக்கு கொடுக்கல. ஏன்னா இவர் இழப்பதற்கு எம்எல்ஏ பதவி இருக்கு, ஒரு தொகுதி காலியா இருக்கு, அதன் மந்திரியா இருந்தா அமைச்சர் பதவியும் இவர் இழக்கிறார். அந்த இது வந்து எதாலும் ஈடு செய்ய முடியாது அப்படிங்கறதுனால இவருக்கு அந்த ரிலீஃபை கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. அப்படி சொன்ன போதே என்ன அர்த்தம்? பொன்முடி எம்எல்ஏவாக தொடர தடை இல்லை. அவர் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எம்எல்ஏவா தொடர அனுமதிச்சாங்க. எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு நபரை, அதுவும் தன் கட்சியை சார்ந்த எம்எல்ஏனா, அவரை அமைச்சர் ஆக்கலாமா கூடாதா என்கிற முடிவை எடுக்க வேண்டிய பிரத்யேக உரிமை, ப்ரெராகேட்டிவ் முதலமைச்சருக்கு தான். சில மாசங்கள் முன்னாடி வரைக்கும் உச்சநீதிமன்றம் தலையில கொட்டியே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு பல மாநில ஆளுநர்களுக்கு, இந்த ஆளுநருக்கும் கூட. செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு கொடுக்கறதா அவங்க வேலைன்னாங்க. அமைச்சராக பதவியா இருக்கணும், ஒருத்தர் நீக்கணும்னா முதலமைச்சர் சொல்லணும், நியமிக்கணும்னா முதலமைச்சர் சொல்லணும். அந்த சடங்கை செய்து வைப்பதா நீங்களே தவிர டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி நீங்க கிடையாது அப்படின்னு ஆளுநருடைய தலையிலேயே கொட்டி சொன்ன பிறகும் அந்த தீர்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு தன்னுடைய அரசியல் சேஷ்டையை இன்றைக்கும் தொடர்ந்திருக்கிறார் ஆளுநர். நீதிமன்றத்திற்கு இந்த விஷயம் போனால் மிக நிச்சயமாக இது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்க. ஆளுநர் தகவல் வரல, ஆனா வந்து அவரு தண்டனையில இருந்து தீர்ப்புல இருந்து விலகிடல, இல்ல இப்போதைக்கு நிறுத்தி தானே வச்சிருக்காங்கிறது தான் அவர் வைக்க. இல்ல, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல இது போன்ற கருத்துக்கள் அபத்தமானது. ஒருத்தர் குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி அல்லங்கிறது தான் சட்டத்தினுடைய தாத்பரியமே. இது இந்த அரசியலுக்காக இந்த கட்சிக்காக அதெல்லாம் மறந்துருங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சட்டப்படி நடந்துக்க வேண்டியது ஆளுநருடைய வேலை. அதான் நான் சொன்னேன், இவ்வளவு மரபுகளை மாண்புகளை பத்தி கவலைப்படுற நீங்க ஒரு பாலியல் புகார்ல சிக்கினாலும் அவங்கள பத்தி நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, அநாகரிகமா ஒருத்தர் நடந்துக்கிட்டாரும் அவங்கள மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, ஊழல் புகாருக்குள்ளான ஒரு துணைவேந்தரையோ ரெஜிஸ்ட்ராரையோ கூட நீங்க நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பாக்குறீங்கன்னா இந்த தூய்மையான நிர்வாகத்தை பற்றி பேசுகிற தகுதி ஒரு துளி கூட ஆர்.என். ரவிக்கு கிடையாது. தான் நியமிக்கிற கேபினெட்ல இருக்கக்கூடியவங்க குற்றமற்றவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல அப்படின்னா அந்த தார்மீக நெறிமுறைகளை எல்லா இடத்துலையும் காட்டணும், எல்லா மாநிலத்துக்கும் காட்டணும்.
அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லாத போது அந்த சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நான் இப்படிலாம் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக எதிர்க்கட்சிகளே குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவர்கள் அமைச்சரவையில சேர்க்கப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளே முன்வைக்கல பெருசா. அப்படி இருக்கும்போது ஆளுநரே தாமாக முன் வந்து இல்ல நான் அவரை கேபினெட்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்றது அரசியல் ரீதியான கருத்தா பார்க்கணுமா? இல்ல ஒரு இயல்பான மனநிலையில இல்லையோன்னா சில பேர் ஆளுநர் விமர்சிப்பாங்க. எனக்கு அதுல கூட உடன்பாடு இல்லாம இருந்துச்சு. என்னங்க என்ன இருந்தாலும் ஒரு ஆளுநர் போய் இப்படி சொல்லலாமான்னு. இவர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிற தலைகீழான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா, சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் பார்த்தா, ஆளுநர் இன்னும் என்ன சொல்றது? ஒரு தெளிவற்ற மனநிலையில் இருக்கிறார். தெரிந்தே அப்படி அந்த மனநிலையில் தொடர்வதை விரும்புகிறாரோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில், அந்த அரசியலமைப்பை பாதுகாக்கிற கடமையோடு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவர் இப்படி நடந்து கொள்வது அபத்தமானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. மக்கள் இதை எப்படி சார் பார்ப்பாங்க? மக்கள் இதெல்லாம் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. 1ஆம் தேதி ஆனா இஎம்ஐ இருக்கு, வாடகை கட்டணம், சாப்பாடு, போக்குவரத்துன்னு அவங்க அன்றாட வாழ்க்கைகளை பார்க்குறவங்க தான் மக்கள். ஆனால் அரசியலை கவனிக்கிற படித்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 50% கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இதை நிஜமாகவே இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடங்கி ஆளுநர்களை வச்சு அந்த பிஜேபி பண்ற அரசியல் ஆகட்டும், இல்ல ஆளுநர் சில நல்ல காரியம் போல இதே ஆளுநர் சில நல்ல ஆலோசனைகளும் சொல்லியிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறாங்கிறத நான் மறுக்கல. இப்படி சேஷ்டைகளும் செய்யறாங்கன்னா இதையெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து, எடை போட்டு பார்த்து தேர்தல் நேரங்கள்ல முடிவெடுக்கணும்னு நான் விரும்புறேன். பாரத் ஜோடோ நிறைவு விழா நடந்தது. இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்துல பங்கேற்றது. அந்த விழா எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறேன்? இல்ல மம்தா வரலைங்கிற அந்த ஒரு குறையை தவிர அவருடைய கூட்டணி சிதைஞ்சிடுச்சு, உருவம் மாறிடுச்சு, இல்ல திரும்ப சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணங்களுக்கெல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தான் நடத்தியிருக்கிறாங்க. இது மட்டுமே போதாது. வலுவான பிஜேபி எதிர்ப்பதற்கு இந்த பெப்புன்னு சொல்ற அந்த வீரியமும் அந்த வேகமும் குறையாமல் கொண்டுட்டு போனாதான் நிஜமாகவே அந்த வீழ்த்துவதற்குரிய அந்த எல்லையை நோக்கி தொட முடியும், அந்த எல்லைக்கிட்ட போக முடியும்னு நான் பார்க்குறேன். அதுக்கு எல்லாருக்குமே கடமைகள் இருக்கு. இப்போ எண்ணிக்கை பல இடங்கள்ல முடிச்சுட்டாங்க இல்லையா? அதுல என்ன தொகுதிங்கிறதுல சில பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் கடந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒற்றுமையாக இருந்து மக்களை சந்தித்தால், பிஜேபி செய்த இந்த சட்டவிரோத காரியங்கள் பல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் சேர்த்தால் அவருடைய இலக்கை அடைவது ஒன்றும் அவ்வளவு கடினமா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நேற்று கூட்டத்தை மேடையில் இருந்த தலைவர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா அலையன்ஸ் வலுப்பெற்று இருக்கோ அப்படிங்கிற ஒரு பிம்பங்கள்லாம் இருந்தாலும் கூட கருத்து கணிப்புகள்ல 400 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிரும், 350 மேல கருத்து கணிப்புகள்ல எனக்கு உடன்பாடே கிடையாது சார். அந்த 400 ஜெயிப்போன்னு சொன்ன போது டெல்லியில ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி உருவாகவே இல்லை. இந்தியா கூட்டணியில அபிஷியலா அவங்க சேரவே இல்லை. சரிதானா? இப்படி பல மாநிலங்கள்ல பல சூழல்கள். இப்போ சரி 7 ஜெயிச்சா அப்ப 2 பேரும் வலுவாயிட்டாங்கன்னா பிஜேபி ஒன்று கூட ஜெயிக்காதுன்னு சொல்றோம். அந்த 7ல எந்த 4 நான் எந்த 3 நீ அப்படின்னு ஒரு மாநிலத்தை ஒரு இது வரும்போது சில பிரச்சனைகள் வரலாம். அது பிஜேபிக்கு பலமும் கொடுக்கலாம், இல்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பிஜேபி பலவீனப்படுத்தவும் செய்யலாம். இப்படி பல காரணிகள் இன்னும் முடிவாகாத போது என்ன அர்த்தத்துல போய் இவங்க போய் சர்வே எடுத்தாங்க? மக்களும் இப்ப எல்லாம் முதல்ல மாதிரிலாம் உண்மை சொல்றது இல்ல. நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ற மனநிலையே அந்த திங்கிங்கே அவங்க போறதே இல்லை. நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வந்திருக்க, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்ட்டு ஒண்ணு சொல்லாம போயிடுறாங்க அல்லது மாற்றி சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தரவுகளை வச்சுக்கிட்டு கருத்து கணிப்புன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டுக்கு அடிப்படையில் நீங்க கணிக்கலாம் சில விஷயங்களை. சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. எத்தனையோ கருத்து கணிப்புல எத்தனையோ தேர்தலில் வந்திருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் 5% கூட எடுத்துக்கோங்க சார், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அதை தாண்டி அபத்தமா தலைகீழா முடிவுகள் வந்த போது கூட சர்வே எடுத்த நிறுவனங்களோ, அந்த சர்வேயை ஒளிபரப்பிய அந்த தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ என்னைக்காவது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? எங்க கணக்கு தவறா போயிடுச்சுன்னு ஒரு நழுவலவாவது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்கன்னா அந்த முட்டாளாக்குற கருத்து கணிப்புல தூக்கி தூர போட்டா தப்பு இல்லைங்கிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வரட்டும், இந்தியா கூட்டணி ஜெயிக்கட்டும், அது எது வேணாலும் நடக்கட்டும். கருத்து கணிப்பு என்கிற பேர்ல கருத்து திணிப்புல தான் பல பேர் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி கருத்து கணிப்பு நடத்துகிறவருடைய கொஸ்டினரியை வாங்கி பாருங்க. அந்த கேள்வியிலேயே அயோக்கியத்தனம் பல ஒளிஞ்சிருக்கும். இவர்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு வெறும் மொட்டையா கேள்வி கேட்கறதுக்கும், கீழ்கண்டவர்கள் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள்னு நீங்க லிஸ்ட் போடும் போதே உங்க அயோக்கியத்தனம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த கொஸ்டினரியை வெளியிலவே காட்ட மாட்டாங்க. நாங்க சர்வே எடுத்தோம், சயின்டிபிக்கா எடுத்தோம், அப்படி கணக்கு போட்டோம், இப்படி கணக்கு போட்டோம் சொல்லி தவிர ஒத்த பேப்பரை வெளியே விடுங்க பார்ப்போம். உங்க முகத்திரையை நான் கிழிக்கிறேன். தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக விட அதிகமான வாக்கு சதவீதம் வரும், அவங்களோட அதிகமா ஒரு சீட்டு ஜெயிப்பாங்கன்னா கருத்து கணிப்புகள் வந்தது. இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில நான் யாரையுமே சொல்ல விரும்பல. அது ஒருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். யாருடைய கிரெடிபிலிட்டி நான் போகல. இவ்வளவு முட்டாள்தனமாக மக்களை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்களே, அது தவறா வந்த பிறகு கூட ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்களே,
அப்படி இருக்கிற உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கு வெளியிடுவதற்கு தகுதி இல்லைன்றதுதான் என் கருத்து. தகுதியற்ற அந்த விஷயத்தை விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.